இப்படி வாலிப பிள்ளைகள் ஒரு கூட்டம் பார்க்கும்போது அந்த வாலிப பிள்ளைகள் கூட இதெல்லாம் பரவாயில்லப்பா, விவாகரத்து பண்ணலாம்பா, ஏதாவது பண்ணலாம்பா, அப்ப லவ் பண்ணலாம்பா, லவ் பண்ணலாம், காதல் பண்ணலாம், திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக முத்தங்கள் கொடுக்கலாம், திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக மெரினா பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், சினிமா தியேட்டருக்கு போகலாம், கண்ட காரியமெல்லாம் பண்ணலாம். எந்த காரியம் தப்பில்லை, பரவாயில்லன்னு சொல்றதுதான் கிருபையின் பிரசங்கம். ஆனா உண்மையான கிருபையின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப பிசாசு எங்களை கொண்டு தேவனுக்காய் நியமிக்கப்பட்ட அவர்களை கொண்டே தன் ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடாதபடிக்கு தன் ராஜ்யத்தை கட்டுக்கொண்டு மோசமான ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். கிருபையின் பிரசங்கம் அது மாத்திரமல்ல, எந்த கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு கோடியை கொடுக்க போற தீர்க்க தரிசனங்கள். ஆமா, அல்லேலூயா. நம்மளை இந்த பூலோகத்தை குறித்தியே கவலைப்படாதன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புஷிப்போம், எண்ணத்தை சொல்லுங்க சொல்லுங்க என்று கவலைப்படுங்கள் அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? கவலையே படாதரா. 9 மாசம் உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எம்மா சோறு போட்டான் உனக்கு வந்திருந்தாரு எங்க ஊருக்கு. என்ன சொன்னாரு பிரபு சாலமன்? அங்க போட்டு பெரிய அந்த தங்கச்சி வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருந்தான். மைனா படம் இயக்குனர், தயார் எழுப்புறாரு இயக்குனர், பிரபலமான இயக்குனர் தேவ சேதின்னு போட்டிருந்தா. தேவ சேதி அடேங்கப்பா. இப்படி கேமரா வச்சுக்கின்னு, சாரி பிரதர், இந்த கேமரா வச்சு என்ன பண்ணுவாரு? ஒரு பையனை பொண்ணு கொண்டு வந்து வாங்க ரெண்டு தம்பி மாருங்க, வாங்க தம்பி, தங்கச்சி மாருங்க வேணாம், தம்பி மாருங்க, பொண்ணா பையன் 2 ஆக்டிங் பண்ண. யாரும் நல்லா வாங்க, வாங்கல, சரி இந்த பக்கம் நம்ம தம்பி மாருங்க மட்டும். தம்பி வாங்க தம்பி, 2 தம்பி வாங்க, யாரும் நல்லா பண்ணுங்க, வாங்க தம்பி, நீங்க 2 பேர் வாங்க தம்பி, பரவாயில்ல, கோச்சிக்காம வாங்க, பரவாயில்லையா? இப்ப இவர் தான் ஹீரோ, இவர் தான் ஹீரோயின், கேமராமேன் அவர் தான் கேமராமேன். சரி, நான் கேமராமேன். இப்போ இவர் தான் பிரபு சால் வச்சுக்கீங்களேன். இவர் பண்ணுற தொழில் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறேன், சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதாகுது. இப்போ ஹீரோ ஹீரோயின் ஒரு ரொமான்டிக் சாங், கொஞ்சம் கண்ணை பருப்பா, ஹீரோயின் அவரை பார்த்துனேரு, கொஞ்சம் கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட அப்படி அப்படி கட்டி ஆக்ஷன் ஆக்ஷன், கொஞ்சம் கைப்பிடி ஆக்ஷன் ஆக்ஷன் இப்படி பண்ணிட்டு உடனே ஜெபம் பண்ற. ஆண்டவரே, இந்த சீனுக்காக நன்றி ஆண்டவரே, இதை நீங்க செய்ய வைத்ததுக்காக நன்றி. நீங்க சொல்லுங்க, இதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தாரு, எனக்கு இதுக்கா கொடுத்தாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு பொம்பளை இச்சையா பார்த்தாலே பாவம் சொல்றவங்க மாத்திரமே கைத்து கலையில சொல்லுங்க பார்க்கலாம். விபச்சாரம் அப்படின்னு சொல்லுங்க, கைத்து கலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் சொல்றீங்க சிம்ரன் இப்படி சினிமா தியேட்டருக்குள்ள வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரே அல்லேலூயான்னு சொல்றீங்க? சிம்ரனை பார்த்து எத்தனை பேர் பரிசுத்தமா மாறிக்கிறீங்க? யாரும் பரிசுத்தமாய் மாறினதே இல்லை. ஆனா ஏசையா சொல்றான், நான் பரிசுத்தரை கண்டேன், அல்லேலூயா, அவர் பரிசுத்தரா இருந்தார். ஐயா தேவ பிள்ளையே, இதையே தான் நான் மற்றவங்க சொல்லணும். அவன் பரிசுத்தரை பார்த்தான், அவனுக்குள்ள பரிசுத்தாய் வந்துருச்சு. அந்த பரிசுத்தமான ஆண்டவர் இந்த உலகம் உங்கள் மூலியமாய் பார்க்கணும். அப்ப பிரபு சாலமன் தேவ செய்தியை கொடுக்கலாமா? அவரை பார்த்து தங்கச்சி சொன்னாங்க, அண்ணா நான் உங்க செய்தியை கேட்டு பிரசங்கம் பண்ணி நான் சினிமாவை விட்டுட்டேனா. ஆனா இன்னைக்கு பிரபு சாலமன் எங்க ஊருக்கு வந்தாரு. பிரபு சாலமன் தன் சினிமா பத்தி பேசினாரு. சினிமா என்னுடைய தொழில், நான் அதை செய்யல. அப்ப நான் கேட்டேன், தங்கச்சி உங்க வீட்டுல என்ன டாய்லெட் இருக்குதுன்னு கேட்டேன். வெஸ்டர்ன் டாய்லெட் தான், இந்தியன் டாய்லெட். அந்த தங்கச்சி தைரியமா சொல்லுமா, நான் உங்க அண்ணமா வெக்கப்படாம நான் கொஞ்சம் ஓப்பனா கேட்கிறேன், அண்ணா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குதுண்ணா. நம்ம டாய்லெட்டுக்கெல்லாம் போறோம், ஆமாண்ணே, எல்லாம் போயிட்டு கடைசியா தண்ணியை ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லையா? கோச்சிக்காது, கேளுங்க. ஃப்ளஷ் பண்ணிட்டு போய் எல்லாம் கெட்டதெல்லாம் கீழே போயிடுது. திருப்பி தண்ணி மேலே தேங்குதா இல்லையா? நான் கேட்ட தங்கச்சி, தண்ணி தேங்குது என்பதுக்காக அந்த தண்ணி தூக்கி உள்ள வந்துடுவீங்களா? என்னன்னா டாய்லெட்டு தான், அதுக்கு வேற விளக்கத்தை கொடுக்காதீங்க. சினிமா வந்து டாய்லெட்டு, சொல்லுங்க, சினிமா டாய்லெட்டுமா. அதை பார்க்கும்போது நீயும் மரத்து பின்னாடி ஒருத்தர் ஹீரோயின் டான்ஸ் ஆடி சுத்தினே இருப்பான், நீயும் எவனோ பின்னாடி சுத்தினே இருப்ப. மரம் இங்க என்னை தாளாட்ட வருவாளா, வா இப்படி சுத்தினே இருப்ப. ஏன்னா நீ பார்க்கறது என்ன? பரிசுத்தரை நீ பார்க்கல. நீ பரிசுத்தரை பார்த்திருந்தா, உயிரே 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 எந்த உயிர் நீரே
நீ பரிசுத்தரை பார்த்திருந்தா காத்து கொள்ளும், என்னை வழி நடத்தும், மார்பினிலே என்னை மூடிக்கொள்ளும், காத்து கொள்ளும், என்னை வழி நடத்தும், மார்பினிலே என்னை மூடிக்கொள்ளும், குழந்தையை போல் கூட இருப்பேன் நான், கரம் பிடித்து என்றும் நடந்திடுவேன். குழந்தையை போல் கூட இருப்பேன் நான், கரம் பிடித்து என்றும் நடந்திடு. சொல்லுங்க. உயிரே உயிரே உயிரே